ராஜஸ்தான் ராயல்ஸ் சூரியவன்சி. அபாரம் அபாரம் அபாரம். இதை விட வேறு எதுவும் இங்கே சொல்வதற்கு மிகப்பெரிய அளவில் இல்லை. சூரியவன்சியின் அதிரடியான துடுப்பாட்டம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை குவாலிஃபயர் 2க்கு அழைத்துச் சென்றிருக்கின்றது. 4வது இடத்தில் காணப்பட்ட அணி உண்மையில் 4வது இடத்துக்கு வருவதற்கும் உள்ளே தெரிவாகுவதற்கும் கூட சூரியவன்சி தான் காரணமாக அமைந்திருந்தார். சாதனைகள் மேல் சாதனைகளை IPL-இல் அள்ளி குவித்துக் கொண்டிருக்கின்றார். 15 வயதில் இந்த சிறுவனால் இவ்வளவு சாதனைகளை பெற்றுக்கொள்ள முடியுமா? IPL-இல் கூடுதலான சிக்ஸர்கள் என்ற சாதனையை இப்பொழுது தகர்த்திருக்கின்றார். 2012ஆம் ஆண்டு 59 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் யூனிவர்சல் பாஸ் கிறிஸ் கெயில். இப்பொழுது யூனிவர்சல் பேபி பாஸ் என்ற பெயர் சூரியவன்சிக்கு சூட்டப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் அந்த சாதனை எல்லாம் தகர்த்து முறியடித்து 12 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 63 6 ஓட்டங்களை மொத்தமாக இப்பொழுது பெற்றிருக்கின்றார். எனவே இதன் மூலமாக ஒரு IPL சீசனில் கூடுதலான 6 ஓட்டங்கள். மகிரிழையில் தப்பியது சதம். உண்மையில் மிக 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 அப்செட்டாக வெளியே சென்றார். அவர் மாத்திரமில்லை, பார்த்த ரசிகர்கள் அத்தனை பேருமே இன்றைய தினம் அப்செட் ஆனார்கள். 29 பந்துகளில் 97 ஓட்டங்கள். இந்த 29 பந்துகளில் சதம் அடித்திருந்தால் இன்றைய தினம் யூனிவர்சல் பாஸின் சாதனை முறியடிக்கப்பட்டிருக்கும். IPL-இன் வேகமான சதம் என்கின்ற சாதனை சூரியவன்சியிடம் வந்திருக்கும். 30 பந்துகளில் 100 ஓட்டங்களை கிறிஸ் கெயில் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். 35 பந்துகள் 36 பந்துகள் 2 தடவைகள் பெற்றிருக்கிறார் சூரியவன்சி. காலம் இன்னும் இருக்கின்றது. இன்னும் சதம் அவருக்கு அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. யாருக்கு தெரியும், அடுத்த குஜராத் டைட்டன்ஸ் அணியோடு கூட சதத்தினை 30 பந்துகளில் அடித்து சாதனையை முறியடிப்பாரோ தெரியவில்லை. இன்றைய தினம் ஒன் மேன் ஷோ. அவர் அடித்த அடிதான் வெற்றியினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. வேறு எந்த கதையும் இல்லை. 29 பந்துகள் 97 ஓட்டங்கள் 5 பவுண்டரிகள் 12 சிக்ஸர்கள். இப்பொழுது கூடுதலான ஓட்டங்களை இந்த தொடரில் பெற்று வரும் சூரியவன்சி. ஜெய்ஸ்வால் 29 பந்துகளில் 29 ஓட்டங்கள். சிறுவன் அடிக்கின்றார். மறுபுறத்தில் இந்திய அணியின் தேசிய அணியின் வீரர் நின்று நிதானமாக அவரை அடிக்க விட்டு ஓட்டங்களை ஓடி பெற்றுக் கொடுக்கின்றார். 21 பந்துகளில் துருவ் ஜுரேல் 50 ஓட்டங்கள். 12 பந்துகளில் ரியான் பராக் 26 ஓட்டங்கள். டெனோன் ஃப்ரைரியா 9 பந்துகளில் 12 ஓட்டங்கள். 8 விக்கெட்டுகளை இழந்து 243 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. இந்த ஓட்ட எண்ணிக்கையினை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் துரத்தி பிடிப்பது கஷ்டம் என்று சொல்லிவிட முடியாது. சன்ரைசர்ஸ் தான் 250க்கு கூடுதலாக இந்த தொடரில் கூடுதலாக பெற்றுக்கொண்ட அணி. பந்து வீச்சில் பிரஃபல் ஹிங்கே தவிர்த்து ஏனி எல்லோருக்குமே அடிதான், சகலருக்குமே அடிதான். பிரஃபல் ஹிங்கே 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி கொண்டார். ஆனால் இவர் அந்த விக்கெட்டை கைப்பற்றி விட்டு சூரியவன்சி விக்கெட்டை கைப்பற்றி விட்டு இப்படி வந்து ஒரு ஆக்ஷன் ஒன்று காட்டினாரே. அட பாவிகளா, 15 வயசு சின்ன பொடியன் உங்களை போட்டு அடி அடின்னு அடிச்சு பிரிச்சு விட்டு போறான். அவருடைய விக்கெட்டுக்கு நீங்க இப்படி ஒரு செலிப்ரேஷனா? முடியலடா சாமி என்ற மாதிரியாக போய்விட்டது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இந்த ஓட்டை நீங்க பெற வேண்டுமாக இருந்தால் நல்ல ஆரம்பம் பெறப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அபிஷேக் சர்மா ஓட்டமதை பெறாத நிலையில் 2வது பந்து வீச்சிலே ஆட்டமிழந்தார். இதன் பின்னர் என்ன நடக்கும்? டிராவிஸ் ஹெட் 8 பந்துகளில் 17 ஓட்டங்கள். இஷன் கிஷன் 11 பந்துகளில் 33 ஓட்டங்கள். 100 ஓட்டங்களேனும் அடிப்பாங்களா அப்படின்னு நிலைமை இருந்த வேளையில் நிதிஷ்குமார் ரெட்டி 20 பந்துகளில் 38 ஓட்டங்களையும், ஷலில் அரோரா 21 பந்துகளில் 35 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுக்க கிட்டமுட்ட 200 தொடலாம் என்கின்ற ஒரு நிலைக்கு வந்தது இந்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. எனவே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இந்த தொடரில் 3வது இடத்தில் நிறைவு செய்து கொண்டவர்கள் இப்பொழுது வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது புள்ளிப்பட்டியலில் 3வது இடம் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். இந்த தொடரின் 3வது இடம் அல்ல. பந்துவீச்சில் ஜப்ரா அச்சர் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். நன்ட்ரே பேகர் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். ரவீந்தர் ஜடேஜாக்கு 2 விக்கெட்டுகள். கதை முடிந்தது. கதம் கதம். இவ்வளவுதான். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இப்பொழுது குவாலிஃபயர் 2க்கு தெரிவாகி இருக்கின்றது. குஜராத் டைட்டன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற போகின்றது. இதுதான் இங்கே சுவாரஸ்யமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதல் சுற்றில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிடம் 2 தடவைகளும் வெற்றியினை பெற்றுக் கொண்டது. இப்பொழுது முதல் தடவையாக தோல்வியினை சந்தித்திருக்கின்றார்கள். அது எலிமினேட்டர் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள்.